பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறோம். லைஃப் டிவி நேயர்களாகிய நீங்கள் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்ற எங்களது நிகழ்ச்சியை பார்க்க நீங்கள் ஆவலோடு வந்திருப்பதற்காக நீங்கள் பார்த்து கேட்டு பயனடைய உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட லூக்கா 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம், மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலே 3 அதிகாரத்திலையும் ஒரு சம்பவம் எழுதியிருக்கிறது. என்ன சம்பவம் என்று சொன்னால், இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகிலே அக்கரைக்கு பிரயாணமாய் போனார்கள். அப்பொழுது நடந்த சம்பவத்தை குறித்து தான் உங்களோடு கூட அதில் விளக்கி பேச இந்த நாளிலே முன் வந்திருக்கிறேன். அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு அவர்களை அழைத்தார். வாருங்கள், அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உமது பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லி யோபு 22ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியத்திலே எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்தார், சீஷர்களை அழைத்தார். அழைக்கும் பொழுது அவர்கள் மறுபதில் எதுவுமே பேசாதபடி அவர்கள் உடனடியாக சென்றார்கள். நம்மையும் கூட இந்த உலக வாழ்க்கையிலே வாழுவதற்காக அவர் நம்மை முன்குறித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை முன்குறித்தார். நம்மை அழைத்ததினாலே அவர் நம்மை நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார். மகிமைப்படுத்தாதவர்களை இன்னும் மகிமைப்படுத்துவார், நீதிமான்களாயிருப்பார். அழைப்பதற்கு முன்பாக நாமெல்லாம் எப்படி இருந்தோம் என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். அவர் இந்த உலகத்திலே பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், மனிதரால் ஒதுக்கப்பட்டவர்கள், இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டதான மக்களை அவர் தெரிந்து கொண்டார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆகவே அது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்கள் உலகம் எங்கும் சென்று சாட்சிகளாய் வாழ்வீர்கள் என்றுதான் சொன்னார். பிரியமானவர்களே, அழைத்தவர் அவரே. அதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடவே கூடாது. நம்மை இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைத்தவர் அவரே. ஆகவே அழைத்த தேவன் கைவிட மாட்டார் என்ற மன உறுதி வேண்டும். அதுதான் விசுவாசம். ஆண்டவர் அவர்களை அழைக்கும் பொழுது பிரதித்திரம் ஒன்றும் சொல்லாதபடிக்கு 100% கீழ்ப்படிந்து அவர்கள் ஆண்டவரை பின்பற்றி உடனடியாக சென்று விட்டார்கள். அருமையானவர்களே, வேறு சில படகுகளும் அவரோடு கூட போனதாக மார்க் மட்டும் அங்கே குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, ஒரு நல்ல கீழ்ப்படிதல் அங்கே நடக்கிறது. ஆனால் இவர்களோ அமைதியாயிருந்தார்கள். ஆண்டவர் சற்று அயர்ந்து தூங்கிவிட்டார், கப்பலின் பின்னணியத்திலே அவர் தூங்கிவிட்டார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆனால் கடல் கொந்தளிக்கும் பொழுது இவர்கள் அவரை போய் எழுப்பினார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அதில் எழுப்பும்போது ஒருத்தர் சொல்றார், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார். இன்னொருவர் கேட்கிறார்,
நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி கேட்கிறார். இதை முதலிலே ஆண்டவர் அழைக்கும் பொழுது இது இந்த நேரம் சரியான நேரம் அல்ல, இப்பொழுது நாம் போக வேண்டாம் என்று யாரும் மறுபதில் சொல்லவே இல்லை. ஆண்டவர் அழைத்தார், உடனடியாக சென்று விட்டார்கள். ஆகவே அருமையானவர்கள், அவர் கைவிட மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார், ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இவர்கள் எல்லாம் அமைதியாக இருந்தார்களா, இல்லை தங்களுக்குள்ளே பேசி கொண்டிருந்தார்களா தெரியவில்லை. அமைதியாக இருந்தவுடனே அவர் அந்த கப்பலின் பின்னணியத்திலே தலையணை வைத்து தூங்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அர்த்தம் என்ன? தூங்க வைத்து விட்டார்கள், தூங்க வைத்து விட்டார்கள். கிறிஸ்மஸோடு இன்னும் தாலாட்டு பாடு பாடிதான் நாம் ஆண்டவரை தூங்க வைக்கிறோம். கிறிஸ்மஸ் முடிந்த பின்பு பிறகு உபவாச கூட்டங்களை நடத்தி ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை தாரும் தாரும் என்று சொல்லி அவரை எழுப்பி 30ஆம் தேதிக்கு மேலே அந்த உபவாச கூட்டத்தை முடித்து ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிறோம். அதன் பின்பு 32ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை பெற்று சந்தோஷப்படுகிறோம். அருமையானவர்களே, தூங்க வைப்பது யார்? ஏன் தூங்க வைக்க வேண்டும்? ஏன் அவரிடத்திலே தூங்க வைத்தனர் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஏசாயாவிலே சொல்லுகிறார், அங்கே 62ஆம் அதிகாரத்திலே அவரை அமைதியாய் இருக்க விட்டாதிருங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு சமாரியா அந்த கிராமத்திற்குள்ளே போகும் பொழுது ஒரு கிணற்றண்டையிலே ஒரு பெண்ணிடம் பேசுகிறார். பேசும் பொழுது 2 பேருக்குள்ளே வார்த்தைகள் வளர்ந்து 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 கடைசியாக நீ எதிர்பார்த்த மேசியா நான் தான் என்று சொன்ன உடனே அவள் போய் திரளான மக்களை கூட்டிக் கொண்டு வந்து ஆண்டவரிடத்திலே அவர்களை அறிமுகப்படுத்தி ஒரு பெரிய ஊழியத்தை அங்கே செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் நாம் பேசி பழக வேண்டும். யோபு அதைத்தான் சொல்லுகிறான், நீர் அவரோடு கூட பேசி பழகும். ஆபிரகாம், மோசே அவர்களை எல்லாம் ஆண்டவர் சொன்னார், நான் அவர்களை சிநேகிதன் என்றேன் சொல்லுகிறார். சிநேகிதனிடத்திலே ஆண்டவர் அதிகமாக பழக்கப்படுகிறது காரியம் உண்டு. பழகுது ரகசியங்களை எல்லாம் கர்த்தர் பேசுவார். நாம் நம்முடைய சிநேகிதரிடத்தில் ரகசியத்தை பேசுவது போல ஆண்டவரும் யாரிடத்திலெல்லாம் சிநேகிதம் வைத்திருக்கிறாரோ அவர்களிடத்திலெல்லாம் அவர் அதிகமாக பேசுகிறது, தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். ஆகவே ஆண்டவர் சற்று கண் அயர்ந்ததை போல ஓய்வெடுத்து கொண்டது அவர் நடந்திருக்கக்கூடும், இரவெல்லாம் ஜெபித்திருக்கக்கூடும். பிசாசின் தாக்குதலுக்கு எல்லாம் முறியடித்து அவர் சரீர பிரகாரமாக சற்று இளைப்பாரி கொண்டு இருக்கிறார். அவ்வளவுதான். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனாலும் அருமையானவர்களே, ஆண்டவர் சில நேரத்தில் தாம் நேசிக்கிற மக்களை கைவிடுவது உண்டு. பார்க்கிறோம். யோபு புஸ்தகம், யோனாவின் புஸ்தகம், இன்னும் சுவிசேஷத்திலே பேதுருவை எல்லாம் பார்க்கிறோம். சற்று கைவிடுவது போல் தெரியும், ஆனாலும் கைவிடாதபடி தூக்கி நிறுத்தி விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு கூட அப்படி இருக்கும், ஆனாலும் ஆண்டவரை தூங்க விடாதுங்க. இப்படிப்பட்ட நேரத்திலே சில சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். அதைத்தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது. அங்கே பாடுகள் மத்தியிலே உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாக என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இப்பொழுது பிரயாணம் இனிமையாய் புறப்பட்ட பிரயாணத்திலே நடுக்கடலிலே பிரச்சனைகள் வந்துவிட்டது. ஒரு சுழல் காற்று வருகிறது, ஒரு பெருங்காற்று உண்டாகிறது, ஒன்றுமே தெரியவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரோடு கூட பழகாதபடிக்கு ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையிலே தூங்க வைத்து விட்டால்
உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே சுழல் காற்று வரும், குடும்பத்திலே சூறைக்காற்று எழும்பும், பெருங்காற்று வரும். இந்த காற்றுகளை எல்லாம் யார் அனுப்புகிறார் என்று சொன்னால், எரேமியா 10ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. ஆண்டவரே தம்முடைய பண்டக சாலையில் இருந்து அனுப்புகிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. சங்கீதம் 107ஆம் அதிகாரத்திலே தம்முடைய தூதர்களை காற்றுகளாக என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆகவே அந்த காற்று மிகவும் கப்பல் உடையத்தக்க அளவுக்கு, படகு உடையத்தக்க கூடிய அளவுக்கு அது மிக மோசமாக வந்தது என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் உடன் இருக்கிறார். ஆனால் புயல் காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. ஆனால் ஆண்டவர் கூட தான் இருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்று சொன்னால் அவர் அறிந்து அவரால் அனுமதி பெற்றுத்தான் இப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிறது. அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் சரி செய்ய கொள்ளாவிட்டால் நீங்கள் படகு தண்ணீரிலே தள்ளாடுவது போலதான் உங்கள் வாழ்க்கை தள்ளாடும். அதனுடைய அகோரம் மும்முரமாக எழும்பும். ஐயோ, நான் என்ன செய்வேன், நான் நடுவிலே இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட வேண்டும். ஏன் ஆண்டவர் இதை நடுக்கடலிலே கொண்டு வந்தார்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இவர்கள் எல்லாருமே ஓரளவு அதில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் மீன்பிடிக்க தெரிந்தவர்கள் தான். ஆனாலும் இந்த நடுக்கடலிலே ஏன் ஆண்டவர் இதை செய்தார் என்று சொன்னால், அவர்களுடைய சுயபலம், அவர்களுடைய சுய அறிவு, சுய புத்தி எல்லாம் அங்கே எடுபடாது. இவர்கள் மீன்பிடிக்க போகவில்லை. இவர்கள் போனது இயேசு அழைத்தார் என்று போனார்கள். சில நேரத்தில் கர்த்தர் அனுமதிக்கிற பிரச்சனை, போராட்டங்களை நாம் சந்திக்கும் பொழுது நாம் சேர்த்து வைத்திருக்கிற பணம் உதவாமல் போய்விடும். சில நேரங்களிலே நம்முடைய படிப்பு, சுய ஞானம், சுய அறிவு, சுய புத்தி அவைகளெல்லாம் செல்லுபடியில்லாமல் ஒன்றில்லாமல் போய்விடும். அது உலகத்தின் மேன்மை, இன்னும் பாரம்பரியம், இவைகளெல்லாம் அந்த இடத்திலே உதவாமல் போய்விடும். நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் அவரை போய் எழுப்ப வேண்டியதுதான். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா, எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவரை எழுப்ப வேண்டும். படகு மோசமடையத்தக்கதாக என்று சொல்லி அங்கே 8ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறது. பலத்த சுழல் காற்று என்று எழுதியிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா சுழல் காற்றுன்னா என்னவென்று? சுழல் காற்று ஒரு இடத்துல அடித்தது என்று சொன்னால், அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் கூட்டி இன்னொரு இடத்துல கொண்டு போய் அதே வச்சிடும். அதே போலதான் இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடாத மக்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், தங்களுடைய இடம் இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் சாத்தம் வச்சிருவோம். ஆனால் கர்த்தர் இவர்களை கைவிடவில்லை. உங்களையும் கர்த்தர் கைவிட மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார். ஆனால் ஒரு சுழல் காற்று, சூறை காற்றிலே நீங்கள் சிக்கி தவிக்கக்கூடும். அந்த கஷ்டம் அனுபவிக்கிறவர்களுக்கு தான் அந்த கஷ்டத்தை பற்றி தெரியும். சில கஷ்டங்களை வெளியே சொல்ல மாட்டார்கள், ஆனால் ஆண்டவரிடத்திலே சொல்லுவார்கள். அருமையானவர்களே, நீங்கள் எந்த நிலையிலே இருக்கிறீர்கள் என்று சொல்லி என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இயற்கை ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிறது. அடிக்கடி ஊழியத்திற்கு போய் கூட்டங்களை நடத்துவது வழக்கம். அப்பொழுது கூட்டம் தொடங்க போகிற நேரத்திலே மழை வருகிற மாதிரி இருக்கும். அப்பொழுது ஆண்டவருடைய இரக்கத்துக்கு மன்றாடி பாடி துதித்து செபித்த பொழுது அப்பகுதியிலே மழை பெய்யாது, மற்ற பகுதியில் பெய்யும். எங்களை அழைத்தவர்கள் கேட்பார்கள், எப்படி மழையில் ஊழியம் செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. மழை பெய்யவில்லை என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அருமையானவர்களே, படகு மோசப்படையத்தக்கதாக, குடும்பம் மோசமடையத்தக்கதாக, தனிப்பட்ட வாழ்க்கை மோசமடையத்தக்கதாக
போராட்டம், பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. எல்லாரும் இவ்வளவு பிரச்சனை வந்தவுடனே அவருடைய பாதத்திலே வந்து விழுந்து விட்டனர். அவருடைய சமூகத்திலே வந்தனர். அருமையானவர்களே, அவர்கள் சொல்லுகிற வார்த்தை உரிமையோடு சொன்னார்கள். உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி. தகப்பனை பார்த்து பிள்ளை பேசக்கூடிய வார்த்தையை போலதான் அந்த வார்த்தை இருந்தது. உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இருந்தது. ஆண்டவர் அக்கறை உண்டவர், கரிசனை உள்ளவர். ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆனால் ஆண்டவரை எழுப்பினார்கள். பாருங்கள், எழுப்பியவுடன் அவர் எழும்பி கடலையும் காட்டையும் அதட்டினார். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஒரு மனமாய் தேவனை துதித்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் பரத்திலிருந்து நோக்கி பார்க்கிறார். நோக்கி பார்த்தவுடனே சங்கீதம் 107 அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, அவர் நோக்கி பார்க்க அது அதிரும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அது அதிரும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அந்த சிறைச்சாலை கட்டுகள், அஸ்திவாரங்கள் எல்லாம் அதிர்ந்து அவருடைய கட்டுகள் எல்லாம் அருந்து போயிற்று. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் செய்தது என்ன? ஆண்டவரை துதித்து பாடினார்கள். இந்த நள்ளிரவிலே பாலஸ்தீன தேசத்திலிருந்து ஒரு கூக்குரல் வருகிறது என்று சொல்லி அவர் நோக்கி பார்த்தார். தானாகவே அது அதிர்ந்தது. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலையும் சங்கீதம் 104 அதிகாரத்திலையும் இச்சம்பவம் வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆகவே அலைகள், போராட்டங்கள் தான், துரோகங்கள், ஏமாற்றங்கள், பழி வாங்குதல்கள், அது மாத்திரமல்ல சாத்தானுடைய மந்திர துர்க்கிரியைகள் எல்லாமே உங்களுக்கு விரோதமாக அவைகள் எழும்பத்தான் செய்யும். சில இழப்புகள் கூட உங்களுக்கு நேரிடும். ஆனாலும் கர்த்தர் இழந்து போனதை இரட்டிப்பாய் பன்மடங்காய் திருப்பி தருவார். கர்த்தர் எதிராளிகளிடத்திலே ஒரு நாளும் ஆண்டவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். அருமையானவர்களே, கடுங்காற்று மோதத்தான் செய்யும், சூறைக்காற்று அடிக்கத்தான் செய்யும். நீங்கள் எதை எதிர்பார்க்கவில்லையோ அவைகளெல்லாம் உங்களுக்கு நடக்கத்தான் செய்யும். ஆனாலும் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், வேதத்தில் எழுதியிருக்கிறது, அவர் எழுந்து அதை அதட்டினார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். பாருங்கள், பிரயாணத்தின் அந்த பாதகங்கள், தடைகளை கர்த்தரை அதட்டி சரி செய்து அந்த பிரயாணத்தை தொடர செய்தார். நீங்கள் இறுதியில் படித்தால் அவர்கள் போய் அமைதியாக தரையிறங்கி அங்கே ஒரு ஊழியத்தை செய்தார்கள் என்று சொல்லியும் பார்க்கிறோம். ஆகவே யோபு 26 அதிகாரம் 12 சொல்லுகிறார். அதனுடைய மூர்க்கத்தை, துன்மார்க்கனுடைய மூர்க்கத்தை அவர் அடக்குகிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். ஆண்டவர் அனுமதிக்கிறார். அந்த நேரத்திலே அருமையானவர்களே, சாத்தான் துன்மார்க்கமாய் வருகிறான், மூர்க்கத்தை அடக்குகிறான். நீ இதை தரவில்லை என்று சொன்னால், நீ இதை செய்யவில்லை என்று சொன்னால், நீ இந்த ஊரில் குடியிருக்க முடியாது என்று சொல்லி எகிரிய மக்கள் எல்லாம் உண்டு. பார், நான் உனக்கு என்ன செய்கிறேன் என்று வன்முறையான வார்த்தைகளை பேசுகிற மக்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆண்டவர் உங்களை ரட்சித்தார், அவர் உங்களை அழைத்தார், அவர் உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். ஆனால் மகிமைப்படுத்தக்கூடிய நேரத்திலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். அப்பொழுது கர்த்தரை முறுமுறுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாம் தள்ளப்படுவோம். உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் மடிந்து போகிறோமே என்ற வார்த்தையை கூட துணிகரமாக அவர்கள் சொன்னதைப் போல நாம் கூட சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவோம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆகவே அருமையானவர்களே, சங்கீதம் 65 கூட அதைத்தான் எழுதியிருக்கிறது. மும்மரத்தையும் இரைச்சலையும் அவர் அமளியையும் அமர்த்துகிறார் என்று சொல்லி சங்கீதம் 65 அதிகாரத்திலே எழுதியிருக்கிறது.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவை அமைதி. இந்த இடத்திலே சமாதானம் உண்டாக வேண்டும். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலவரப்படும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆகவே அவர்கள் சேர வேண்டிய நேரத்திலே சரியாக அவர்கள் போய் சேர்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இயேசு செய்த காரியம் மார்க்கு 4:39 அதனுடைய மூர்க்கத்தை அவர் அதட்டினார் என்று சொல்லி எழுதி பார்க்கிறோம். ஆகவே பிரயாணங்கள் வரும்பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரயாணத்திலே போராட்டத்தோடு வேதனையோடு வரும்பொழுது சில நேரத்திலே ஐயோ நான் என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆண்டவர் அதட்டுகிற தேவன். சாத்தான் அப்படித்தான் மிரட்டுவான். நீ இயேசு கிறிஸ்துவை வழிபட்டதினால் எதை கண்டாய் என்று சொல்லி உங்களை வேதனைப்படுத்தக்கூடும், உங்களுக்கு விரோதமாக செயல்படுத்தக்கூடும், உங்களுடைய விசுவாசத்தை தளர்ச்சியடைய செய்யக்கூடும், உங்களுடைய முன்னேற்ற பாதையிலே குறுக்கே அவன் தடையை உண்டு பண்ணக்கூடும். உங்கள் பணத்தை எல்லாம் வீணாக செலவு செய்வதற்கு துர் ஆலோசனையை கொடுக்கக்கூடிய நண்பர்களை கொண்டு வந்து கொடுத்து உங்களுடைய பணத்தை எல்லாம் அவன் வீணாக செலவழிக்கக்கூடும். இவற்றின் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கக்கூடும். ஆறுதலற்று கலங்கி தவித்து வேதனையோடு கண்ணீர் வடிக்கிறதான என் அன்பான சகோதரனே சகோதரியே, உங்கள் வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற முடியும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற இன்னல்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே சீஷர்கள் போய் அவரை எழுப்பி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி அவரை எழுப்பினது போல ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து நீங்கள் அவரை எழுப்புங்கள். ஆண்டவரே, ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகளை அதட்டி சரி செய்யக்கூடிய தேவன், அதட்டி சரி செய்யக்கூடிய தேவன். காரணம், அவரே உங்களை அழைத்து சென்றார். நீங்கள் அவர் பின்னாலே போகவில்லை, அவரே உங்களை அழைத்து சென்றார். அவர் எதற்கு அழைத்தார்? தம்மை பின்பற்றி வருவதற்கு அழைத்தார். அவர் எதற்கு அழைத்தார்? தமக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு அழைத்தார். அவர் எதற்கு அழைத்தார்? தமக்கென்று கனி கொடுக்கக்கூடிய மக்களாக இவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அழைத்தார். அவர் எதற்காக அழைத்தார்? கர்த்தராகிய தேவன் ஆகிய நான் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு வேறுபிரிப்பை உணர்த்தப்படுவதற்காக வித்தியாசமான பாதையிலே உங்களை அழைத்து கொண்டு வந்தார். வெட்கப்படுத்துவதற்கு அவர் உங்களை அழைக்கவில்லை. நீங்கள் சோர்ந்து போடுவதற்கு அவர் உங்களை அழைக்கவில்லை. உங்களை மனமடிவாக்குவதற்காக அவர் உங்களை அழைக்கவில்லை. அதுக்கு மாறாக உயர்த்துவதற்காக அவர் உங்களை அழைத்தார். அவர் உங்கள் சோர்விலிருந்து விடுபடுவதற்காக உங்களை அழைத்தார். சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாக இருங்கள். கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். அவரே அழைத்தார், அவரே அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தார். அக்கறையிலே போய் சேரும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நடுக்கடலிலே இந்த பிரச்சனை போராட்டங்கள் இருந்தது. அவர்கள் ஆண்டவரை அவர்களெல்லாம் செய்த ஒரே காரியம், தங்களுடைய பிரச்சனை நடுக்கடலிலே இப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை எழுப்பி அவரிடத்திலே உரிமையோடு முறையிட்டார்கள். நீங்களும் உரிமையோடு முறையிடுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசம் உண்டாயிருக்கும். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். ஆகவே ஆறுதலற்று கலங்கி தவித்து கண்ணீர் வடிக்கிறதான மகனே மகளே, கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நிச்சயமாக உங்களுக்கு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களை அழைத்தவர். அவர் உயர்த்தி நீதிமானாக்கி உயர்த்தி மகிமைப்படுத்துவார். நீங்கள் எங்கு வாழ்கிறீர்களோ எனக்கு தெரியாது, எந்த நாட்டிலே இருக்கிறீர்களோ எந்த பட்டணத்திலே வாழ்கிறீர்களோ தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எங்கே இருந்தாலும். ஆகவே அவர் எதிர்பார்க்கிற காரியமெல்லாம் தம்முடைய பிள்ளைகள் என்னிடத்தில் வர வேண்டும். நான் அவர்களுக்கு உரிய பிரச்சனைகளை எல்லாவற்றையும், அதனுடைய மூர்க்கத்தையும், சாத்தானின் சதி ஆலோசனை திட்டங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து நான் அவர்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தின்படி எனக்கு சாட்சியாக கனப்படுத்தி வைப்பேன் என்பதே உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசம் இருக்கும். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இரக்கம் பாராட்டும். தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டி அற்புதங்களை செய்யும். சீஷர்கள் சோர்ந்து போயிருந்தார்கள், வேதனைப்பட்டார்கள். நடுக்கடலிலே ஐயோ நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி
உம்மிடத்திலே வந்தார்கள். அவர்கள் செய்த தவறெல்லாம் உம்மிடத்திலே பேசாதது தான் தவறு, உம்மை உறங்க வைத்தது தவறு. ஆகவே நீர் சற்று ஓய்வெடுத்து கொண்டீர். ஆனாலும் நடுக்கடலிலே கடுங்காற்று, பெருங்காற்று, சூறைக்காற்று, சுழல் காற்று எல்லாம் சேர்ந்து அடித்தது. அப்பொழுது அவர்கள் படகு மோசமடையத்தக்கதாக புயல் அடித்ததினாலே உம்முடைய பாதத்திலே வந்து நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று உரிமையோடு கேட்டார்கள். அதை போல ஆண்டவரே, இங்கே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் வாழ்க்கையில் சோர்வுகள் வரலாம். பெருங்காற்றாகிய அவர்கள் எதிர்பாராத நபர்கள் மூலமாய் எதிர்ப்புகள் பிரளயங்களைப் போல வரலாம். அதே போல கடுங்காற்றாகிய சில சோதனைகளிலே சிக்கி தவிக்கலாம். அது மாத்திரமல்ல, சுழல் காற்றாகிய தங்களுடைய ஸ்தானத்தை இழந்து தவிக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, இவ்வார்த்தையை, உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தரலாம், கடாட்சி தரலாம், இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே, நீ காற்றையும் கடலையும் அதட்டி அந்த பிரயாணத்தை சரி செய்து கரை சேரும் பொழுது அமைதியாக இருந்தது. அதே போல அமைதியாய் புறப்பட்ட பிரயாணம் அமைதியாக முடிந்ததை போல தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல அமைதியை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியிலே வேதனையோடு இருக்கக்கூடும். வியாதியின் அகோரங்கள் முற்றிருக்கும். ஆண்டவரே, வியாதிக்கு என்ன தீர்வு என்று தெரியாமல் தவிக்கக்கூடும். பணம் இல்லாமல் மருத்துவம் பண்ண முடியாமல் தவிக்கக்கூடும். சிலருக்கு பணம் இருந்தும் வியாதியின் அகோரம் சுழல் காற்றை போல, கடுங்காற்றை போல அவர்களை மிரட்டி கொண்டு இருக்கும். ஐயோ, என்ன செய்வார்? பாவம். ஆண்டவரே, நீர் இரக்கம் பாராட்டும், அவருடைய பாவங்களை மன்னியும். அவர்கள் உம்முடைய பாதத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை தரும்படியாக பூரண சுகத்தை, நீடி ஆயுளை தாரும். வியாதியை உணர்ந்து விலக்குவேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை வீண் போகவில்லை என்பதை நான் விசுவாசித்து அவர்களுக்கு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் மகாபரிய அற்புதத்தை செய்யும். அன்புள்ள ஆண்டவரே, குடும்பங்கள் இந்த நாட்களிலே சீர்குலைந்து போய் கிடக்கிறதை பார்க்கிறோம். தங்களுடைய சுய ஞானம், சுய அறிவு, சுய இச்சை, சுய பெருமையினாலே அநேக குடும்பங்கள் உடைக்கப்பட்டு போயிருக்கிறது, பிரிந்து போயிருக்கிறது. அநேக குடும்பங்கள் ஆண்டவரே சிதைந்து போய் கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்ட மக்கள் உலகத்திலே வாழுகிறார்கள். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை நீ சரி செய்யும்படியாக, இரக்கம் பாராட்டும்படியாக செபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக, அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் ஒரு நபர் உம்மை நோக்கி பார்த்தால் போதும், மற்றபடி எல்லாரையும் நீர் உம்பக்கமாக இழுத்துக்கொள்ள முடியும். ஆண்டவரே, ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தை வீண் போகாதபடிக்கு உம்முடைய பாதத்தில் உம்மை எழுப்பி ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தரலாம். எத்தனை நாள் நான் ஜெபித்திருக்கிறேன், ஐயோ என்னால் ஒன்று செய்ய முடியவில்லையே, ஏன் எனக்கு பதில் செய்யவில்லையே, கிடைக்கவில்லையே என்று கலங்கி தவிக்கிற மக்களுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும். நீர் அறிந்து, நீர் அனுமதித்து தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறது. ஆனால் உம்முடைய பாதத்தில் வரும் பொழுது அந்த பிரச்சனை, போராட்டங்களை அதட்டி, சாத்தானை அதட்டி விரட்டி சரி செய்யக்கூடிய தேவனாயிருக்கிறீர். அப்படிப்பட்ட அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதிஸ்தர்களை சுகமாக்கும். ஆறுதலிட்டு கலங்கி தவித்து வேதனையோடு கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு ஆறுதலை, சமாதானத்தை தாரும். அப்படியாக சமாதானத்தை இழந்து தவிக்கிற மக்களுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய ஜீவனுள்ள நாமத்திலே அவர்கள் மேல் வைக்கிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, சமாதானமாய் புறப்பட்ட பிரயாணம் சமாதானமாய் முடிவுற்றதை போல அவருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு, அவருடைய பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிரசன்னத்திற்குள் நடத்தும், நன்மையினால் நிரப்பியும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள்
பெற்ற நன்மைகளை நீங்கள் இந்த தொலைக்காட்சி நிலையத்திற்கு அல்லது எங்களுக்கு நீங்கள் தகவல் தெரிவியுங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்பானவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் வர உதவி செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சி இன்று மட்டுமல்ல, நாளை மதியம் 2 மணியிலிருந்து 2:30 மணி வரைக்கும் இருக்கும். இதே நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பாக இருக்கும். இந்த டிவி நிலையத்தாருக்காக ஜெபியுங்கள். அவர்களையும் தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.